கடைசியாக சுடப்போவது ராமநாதன் அர்ச்சுனாவை. அது எனக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம். அதற்கு மேல ஆனால் வெட்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம். உங்களுடைய ஆயுதம் தூக்கி 1000 பேர் இருக்கிறீர்கள், வெட்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நிகமா இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்களா இருந்து வெட்கமா இருக்கு. சரி, பரவாயில்ல. அதுக்கு பிறகு பார்ப்போம். இந்த ஈஸ்ட் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும், நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால், நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால், இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நனைந்த அந்த மண்ணை எங்களுடைய மழை தன்னால் முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம். இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை. அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள். மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை, எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு மிகவும் கவலையான விடயம், நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் நான் பெருமைப்படுகிறேன். என்றால் நான் மனதில் பட்டவற்றை நேரடியாக கதைப்பதற்கு இன்றைய தினம் எங்களுடைய 323 கண்டெய்னர் கள்ளன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், உங்களுக்கு தெரியும் யாரென்று, இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார். தேசிய தலைவரும் 44,000 போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லியிருக்கிறார். இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார். ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது. அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில். மிகவும் கவலையாக இருக்கின்றால், இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி, நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனுரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம். எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை உண்மை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது. இதுக்குமோ சிலவேளை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது. ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சினாங்க அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லேகல்ல. ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன், ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில் இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது. நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான். ஏனென்றால் ஆயுதம் ஏந்தி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம். அதற்கு மேல ஆனால் வெட்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரை போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு. நீங்களும் ஒரு போராடின சமூகம், உங்களுடைய ஆயுதம் தூக்கி 1000 பேர் இருக்கிறீர்கள், வெட்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் கடைசியாக சுடப்போவது ராமநாதன் அர்ச்சுனாவை. அது எனக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மிகவும் கவலையா இருக்கு. நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை, ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெட்கமாக இருக்கிறது. நாங்கள் இனவாதம் இல்லை என்று இன்று வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும், நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால், நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால், புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள், திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள். நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன், நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கணும். என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன். இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும். ஆனால் உங்கள் ஒருவனால் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா? இயலாது. ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள். வெட்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த முகத்தோட ஜாழ்ப்பாணம் வருவீர்கள். இதுல இருக்கிற ஓடினம் தீவிர அமைத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார், பிமல் ரத்நாயக்க எழும்பி ஓடுறார். வெட்கமா இல்லையா? நீங்க எல்லாம் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் என்றா, ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது. அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்காவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும். உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து
இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜயவீரனுடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க. ஒரு இனத்தை காத்த தமிழன், ஒரு இனத்தை காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நான் இதில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் கடவுள் கடவுள். நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர். வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னென்று என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது. கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க. அந்த புத்தளத்திலே கொண்டே குப்பையை போடுறீங்க. NHSL கொழும்புல இருக்கிற NHSL குப்பையை கொண்டு அந்த புத்தள மக்களுக்கு போடுறீங்க. புத்தளத்தில் இருந்து வந்திருக்கிற MP இந்த யாராவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற யாராவது சொல்லேலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு? நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன். நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள். நான் அதை சிங்களத்திலே சொல்கிறேன். நான் அவசரப்பட வேண்டாம். அதை விட திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா? காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா? கேப்பம் எங்க உங்களுடைய அருண் ஹேமச்சந்திர அடே எங்களுடைய இனம் பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு? நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி கேட்க. நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது, நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை 30 வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போடா பண்ணிக்கல. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா என்ற ஒன்றை நீங்கள் இல்லாம பண்ணி, நீங்கள் மெரிட் என்ற ஒன்றை இல்லாம பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொண்டு வந்த போது 1970 இருந்து எனக்கு வரலாறு தெரியாது. வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள். இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று. நாங்கள் இனவாதி இல்ல. நீங்க கட்டினது கோயில் என்னுடைய. நான் ஒரு நாள் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு கூட சண்டை பிடிச்சேன். நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன். உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில. ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போட்டு நான் கஜேந்திரகுமார் நிப்பாட்டுவோம். ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை. என்றால் அவர்கள் 20-30 வருஷம் அரசியல் இருந்தவர்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு. ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே இதோ நிப்பாட்டுவோம், இதுக்கு மேல வேண்டாம், சிங்களத்திலே கலப்பம் தமிழ்லையும் கலப்பம், இதை நிப்பாட்டு. வெக்கமா இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்களா இந்தியாவில இருந்து. வெக்கமா இருக்கு. சரி பரவாயில்ல, அதுக்கு பிறகு பார்ப்போம். இந்த ஈஸ்டர் அட்டாக் அநியாயமான முஸ்லீம் சமூகம். அந்த சமூகம் என்ன செஞ்சது? அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு கண்டு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா? உங்களுக்கு காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீர்கள்? போட்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியண்டு, எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு. கடைசியா ஒரே இனம் பேசுற 2 முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சத்தமே இல்லாம கிண்ணியாவை எடுக்கிறீங்க. அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், இல்ல தெரியாம கேட்கிறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? இல்ல கேட்கிறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? ஏன்னா உங்களோட மனசுல இருக்கிற வரி நீங்க சிங்களவன் என்ற வரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலையை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப அடிக்கிறீர்கள், நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு. வெக்கமா இருக்கு. உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி, எங்க இளங்குமரன் நம்பி, எங்க ஒவ்வொரு தமிழ், எங்க ஃபைசால், எங்க ஒரு வசனம் கதை கேளுமா? உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா? நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன். ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு அணியும் அடிபடுவேன். என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு. இவ்வளோத்தையும் சிங்களத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஹரி ஜங்காப்பி சிங்களி போட்ட கதாகரன் மற்ற வினாடி பார்த்தேனும் போட்ட கதாகரன் ඔකොට පදින්නේ සිංහලෙන්නේ ඔම ඉන්නකෝ යෑගන්න එපා පාපිස්සි ටිකක් ගෑ ගන්නවා කියලා මම බය වෙන්නේ නැහැ. මම මේ පටන් ගන්නවා. ඔයගොල්ලෝ කිව්වා පිළිම වන්දනාව කටවාන ඉන්නකෝ සර් කිව්වා කටවාන ඉන්නවනේ. පිළිම වන්දනාව ගෝත්‍රික කියලා කියපු මිනිස්සු ඕගොල්ලෝ කිව්වේ සබලියෝ රණවිරුන්ට සබලියෝ ඕගොල්ලෝගේ වෙනුවෙන්නේ මරුනේ. ඒ මිනිස්සු ඕගොල්ලෝගේ වෙනුවෙන්නේ මරුනේ. අත්‍තරම මේ ජාතිවාදී කතා කරන්න ඕනේ මම. හැබැයි අද ඡන්දය ඉල්ලලා බලමුද දකුණේ
ඔයාලට වඩා ඔයාලා ජනාධිපතිට වඩා මට ශ්‍රද්ධා ගන්න පුළුවන් දකුණේ මම ඇත්ත කියන්නේ මම කවදාවත් සිංහල ජනතාවට විරුද්ධව කතා කරන්නේ නැහැ මෙච්චර වෙලාව මම දෙමළෙන් කතා කරපු කතාව මම අද වෙනකල් මට සිංහලෙන් ආයේ කියන්න පුළුවන් ගරු කතානායකතුමා මම සුදිවෙද්ද වෙනවා ඔබතුමා අද කතා කරා දෙමළෙන් පිළාට සිංහල කතා කියලා දෙන්න ඕනේ සිංහලෙන් අත්තර මේ කරන්න ඕනේ අත්තර මේ කරන්න ඕනේ මේ පුත්කලයන්ට අපි කියන දේවල් තේරෙන්නේ නැහැ අපි මේ යවිලා රණ්ඩ වෙන්න නෙවෙයි අවිල්ලා තියෙන්නේ අපි පපුවේ තියෙන කැක්කුම අද එක දවසක් මං ගිහලා සභානායකතුමා කතා කාමරේ ඇඩුවා සභානායකතුමා දන්නවා ඒ දුක ඔය දෙමළ එම්පි කෙනෙකුට ඕගොල්ලෝ කරන වැඩ මං IPU වෙනකන් ගියා IPU ගිහලා කම්ප්ලේන්ට් එකක් දැම්මා කතානායකතුමා හැබැයි මං දවසකට මේක විත්ඩ්‍රෝ කරනවා ඒ තරම් ඕගොල්ලෝ දෙමළ මිනිහාව කොච්චර මේ පල්ලයට ගේනවද දැන් තිරකුණාමල ගන්නකෝ අපි දෙමළ මිනිස්සු කිව්වද කියලා පුලි පිළිව අයින් කරන්න කියලා අපි කිව්වද ඒක දාන්න කියලා honorable member you have another 2 minutes thank you sir දාන්න තොබලා ඊට පස්සේ ඒක අයින් රැට අයින් කරන්න තොබලා ඊට පස්සේ අනිත් උදේ කියලා දාන්න තොබලා අපේ ඔළුවට වැටෙනවා අපි කිව්වද ඔයගොල්ලෝ දාන්න කියලා අපි කිව්වද ඔයගොල්ලෝ පිළිපදිප තියෙන්නේ කියලා අපි අද වෙනකල් ඔයාලට මරන්න කැමති නම් මං ඉන්නවා ප්‍රභාකරන්ට මරන්න ප්‍රභාකරන්ට ඔයගොල්ලෝ මරුවේ නැහැ මරුවා කියලා හිතා ගන්නවා නම් ආපහු තව පාරක් දෙමළ මිනිහව මරන්න කැමති නම් මාව මරන්න හැබැයි මේ දෙකාපණ වැඩ කරන්නේ ඔයගොල්ලෝ විශ්වාස කරලානේ දැම්මේ ඡන්දයක් මම ඔච්චර ආදරෙන් ඔයගොල්ලෝ ආවට පස්සේ මේ පාර්ලිමේන්තුවේ මට කොච්චර ආතල් දුන්නාද ඔයගොල්ලෝ ඊයේ පොලිසියට ගැව්වා කවුරු හරි එතකොට එයාට අද උදේ කිසි දෙයක් වෙලා නැහැ හැබැයි ජෙලෝල ඉන්නේ ගෙනවත්ව කියලා කො පොලිස් පාර ඇමතිමදි මේ ට්‍රවුසර් නේද අදින්නේ නිකන්ද අදින්නේ ලැජ්ජ නැද්ද මේ බලන්නකෝ මම ජෙලෝල ඉන්නේ ගෙනවත්ව කියලා මම දෙමළ නිසා කොච්චර මගේ දෙමළ මිනිස්සු සිංහල කතා කරන්න පුළුවන් නම් දවසක් පොත් ලියනවා අපේ අම්මලාව අක්කලාව ගිහලා රේප් කරලා තියෙනවා ඔයගොල්ලෝ හමුදාවේ සමහරු ඒක පැහැදිලිම කියන්න මේ බිමල්ටත් නැහැ කියලා කියනවා ගජේන්ද්‍ර මොනමල මන්ත්‍රීතුමා කිව්වා කියලා මේ හැම කවුද මේ රණවිරුව ඔක්කොම ටික කුඩු මේ අපි එහෙම කිව්වේ නැහැ මෙයාත් මෙතුමත් කිව්වේ නැහැ මමත් කිව්වේ නැහැ අපි කියන්නේ ගොඩක් පිරිස ඒ රක්ෂාව තමයි උතුරේ කරන්න කියලා ඒක නවත්තන්න කියලා හැබැයි මේ ඉන්න ඇමතිලා තමයි දැන් කලින් ගෙනාවේ මේ තුමාලා මේ වාහනයෙන් කුඩු දැන්ගේ ඉන්න ඕලාගේ ලොක්ක කක්කුසි ඇමතිලා ලැජ්ජ වෙන්න ඕනේ ඕගොල්ලෝ අපි විශ්වාස කරා ඒ විශ්වාස තාම තියෙනවා හැබැයි මේ විදියට ගියොත් මං හිතන්නේ තව පොඩි කාලේ බල මේ පාර්ලිමේන්තු ඡන්දයක තියන්න වෙයි මං හිතන විශ්වාස කරනවා මං ඒ විදිහට යන්න එපා කියලා. අනේ පොඩ්ඩක් හිතලා බලන්නකෝ මං ඕලට මේ වෛරය කතා කරනවා කියන්නේ අපේ honorable member your time is over මම මේක කතා කරන්නේ අපේ මිනිස්සුන්ගේ පොප්පේ තියෙන වෛරය. ඕගොල්ලෝ මේ කට්ටිය ඇවිල්ලා කියනවා මචං පොඩ්ඩක් කතා කරන එක නවත්ත බං අපිට වදිනවා කියලා. තව එක්කෙනෙක් ඇවිල්ලා කිව්වා මචං ඔහොම කතා කරන්න එපා උඹට වෙඩි තියයි අපේ මිනිස්සු කියලා. හැබැයි මරනොත් මං ඇත්ත කියනවා ඕගොල්ලෝ මාව මරලා දාලා පුච්චලා දැම්මොත් හැබැයි තව තමල මිනිහෙක් ඇවිල්ලා මෙහෙම ඕගොල්ලෝට කතා කරන්නේ නැහැ. මම මේ ඇත්තටම පපුවෙන් හිතෙන් රිදවලා මම මේ කතා කරන්නේ. thank you sir honorable Shanikyan Ramnath